சோ இந்த நெக்ஸ்ட் சினாரியோ நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சினாரியோ தாங்க. எல்லாருக்குமே இதுக்கு ஆன்சர் தெரியும். இதுல ஒரு எக்ஸ்ட்ராவா எப்படி நம்ம அதை பெட்டரா ஆன்சர் பண்ணுறது இன்டர்வியூல அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ யூ ஆர் ஒர்க்கிங் இன் அன் ஏபிசி கம்பெனி. அங்க வந்து சிஸ்டம் இன்ஜினியரா இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு சில குட் பிராக்டிசஸ், அத்தன்டிகேஷன், கிரெடென்ஷியல்ஸ், ஆத்தரைசேஷன் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு நீங்க வந்து குட் பிராக்டிசஸோ பெஸ்ட் பிராக்டிசஸ் வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும். எப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு வர்ச்சுவல் மெஷின் இருக்கு. அந்த வர்ச்சுவல் மெஷினுக்கு S3 மாதிரி சர்வீசஸ்லாம் ஆக்சஸ் பண்ணும். அதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம வைக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து எதுக்காக இந்த கேள்வியை கேட்கறாங்கன்னா இன்டர்வியூவர்ஸ், உங்களுக்கு உண்மையிலேயே ஐஏஎம்ல கொஞ்சம் பெஸ்ட் பிராக்டிசஸ் தெரியுமா தெரியாதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணறதுக்காகவே வேணும்ட்டே போடுற ஒரு ட்ரிக் கொஸ்டின் தான் இது. ஓகேங்களா? சோ இதுல வந்து பேட் பிராக்டிஸ் லைக் வர்ஸ்ட் பிராக்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அந்த வர்ச்சுவல் மெஷின்ல போயிட்டு ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிகர் அடிச்சு உங்க ஆக்சஸ் கீ ஐடி, சீக்ரெட் ஆக்சஸ் கீயோ ரீஜியனோ நீங்க மென்ஷன் பண்ணி அது ஒரு ஃபைல்ல அந்த வர்ச்சுவல் மெஷின்ல சேவ் ஆகுறது வந்து வர்ஸ்ட் பிராக்டிஸ். ஓகேங்களா? பெஸ்ட் பிராக்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஐஏஎம் ரோல்ஸ். ஐஏஎம் ரோல்ஸ்லயுமே ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயம் இருக்கு. ஒரு இன்ஸ்டன்ஸுக்குமே இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல்னு ஒண்ணு இருக்கும். அந்த இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைலுக்கு நீங்க வந்து ஒரு ஐஏஎம் ரோல் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் என்ன பண்ணும்னா அந்த ஐஏஎம் ரோலை யூஸ் பண்ணி டெம்பரரி கிரெடென்ஷியல்ஸ் வந்து வாங்க பார்க்கும். ஸோ அதனால அது ஆட்டோமேட்டிக்காவே ரிஃப்ரெஷ் ஆகுறதுனால அதுதான் பெஸ்ட் பிராக்டிஸ். ஏன்னா எங்கேயுமே அந்த கிரெடென்ஷியல் சேவ் ஆகாது. வர்ச்சுவல் மிஷின்ல ஒரு ஃபைல்லயோ இதுலயோ சேவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைலை பத்தி நீங்க பேசுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு இதுல. என்னன்னா அந்த ரோல் வந்து இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைலுக்கு ஒரு ரோல் தான் அட் டைம் உங்களால அட்டாச் பண்ண முடியும். ஆனா அந்த ரோல் வந்து மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல்ஸ்க்கு அட்டாச் ஆயிருக்கலாம். பட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைலுக்கு ஒரு ரோல் தான் அட்டாச் பண்ண முடியும். அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு ரோல் மட்டும் தான் நம்மளால அட்டாச் பண்ண முடியும் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ நான் வேற ஒரு ரோல் அட்டாச் பண்ணணும்னா இருக்கிற ரோலை நான் ரிமூவ் பண்ணிட்டு தான் வேற ஒரு ரோல் என்னால அட்டாச் பண்ண முடியும். இதுலயுமே இன்னும் எப்படி பெட்டரா ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரோலை பத்தி இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த ரோலுக்கு வந்து ஒரு பாலிசி அட்டாச் ஆயிருக்கும். அந்த பாலிசியில வந்து S3க்கு ஆக்சஸ் இருக்கும். அந்த ரோலுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணு இருக்கும். அந்த ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் தான் ec2.amazonaws.com அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்னன்னா, அந்த EC2 அப்படின்ற அந்த சர்வீஸ் வந்து அந்த ரோலை அசியூம் பண்ணலாம் அப்படின்றது வந்து அந்த ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா புல்லட் பாயிண்ட்ஸோட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாச்சு, ஓ உண்மையிலேயே வந்து இவன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான், இதுதான் பெஸ்ட் பிராக்டிஸ் நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கிளாரிட்டி வந்து அந்த இன்டர்வியூவருக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சும்மா மொட்டையா ஐஏஎம் ரோல் அப்படின்னு சொல்றதை விட இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஐஏஎம் ரோலை பத்தி பேசி அதோட லிமிடேஷன் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஐஏஎம் ரோல்ல ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்பும் அந்த ஐஏஎம் பாலிசி அட்டாச் ஆயிருக்கும். அந்த பாலிசியில S3க்கு ஆக்சஸ் இருக்கும். அதுலயுமே நீங்க அந்த பாலிசியில கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்கலாம். அப்படின்ற மாதிரி நீங்க இன்னும் கொஞ்சம் டெப்தா நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா இன்டர்வியூல சூப்பரா இருக்கும். ஸோ எப்பவுமே நினைச்சுக்கோங்க, ஒரு 1 or 2 levels ஆஃப் டெப்த்ல நம்ம கண்டிப்பா இன்டர்வியூல ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? சோ அதுக்காக தான் இந்த ஒரு பேசிக்கான சினாரியோ எடுத்தேன். ஏன்னா எந்த லெவல் ஆஃப் கிளாரிட்டி வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்றது சொல்றதுக்காக. ஓகேங்களா?